நம்மால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு சிறு கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தின் சில தவறுகளால் 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. உடனே அந்த தலைவர் மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்கா ஒன்றில் ஒரு மேஜையில் போய் அமர்ந்தார். அப்போது ஒரு வயதான முதியவர் இந்த தலைவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தார். இவர் சோகமாக இருப்பதை கண்டு, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று அந்த பெரிய மனிதர் கேட்டார். அதற்கு அந்த நிறுவனத்தின் தலைவர், நான் எனது தொழிலில் நஷ்டமடைந்து விட்டேன், அதனால் மிகவும் உடைந்து போய் இங்கு வந்து அமர்ந்தேன் என்று கூறினார். அதற்கு அந்த பெரிய மனிதர், எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார். அதற்கு அந்த நிறுவனத்தின் தலைவர் 50 கோடி ரூபாய் என்று கூறினார். அதற்கு அந்த பெரிய மனிதர், அப்படியா, நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை கூறினார். இதை கேட்ட அந்த நிறுவனத்தின் தலைவர் அசந்து போய் நின்றார். பிறகு அந்த பெரியவர், சரி, 50 கோடி ரூபாய் பணம் இருந்தால் நீ அனைத்தையும் சரி பண்ணி விடுவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முகமலர்ச்சியுடன் அந்த தலைவர், ஆமாம், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். பின் அந்த பெரியவர் ஒரு செக் புக்கை எடுத்து அதில் கையெழுத்திட்டு அந்த நிறுவனத்தின் தலைவரிடம் நீட்டி, இந்தா, இதில் 500 கோடிக்கு செக் எழுதியிருக்கிறேன், நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சமாளி, ஆனால் 1 வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும், அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை அந்த தலைவரின் கையில் திணித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த பெரியவர். பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக தனது அலுவலகத்திற்கு சென்று தனது அறையில் உள்ள ஒரு பீரோவில் அந்த செக்கை பத்திரமாக வைத்து பூட்டினார். பிறகு அங்கு வேலை செய்யும் ஊழியரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு வருமாறு ஏற்பாடு செய்ய சொன்னார். உடனே அனைத்து ஊழியர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நமது நிறுவனத்தில் 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்போது என்னிடம் 500 கோடி ரூபாய் உள்ளது. ஆனால் அந்த பணத்தை நான் இப்போ தொட மாட்டேன். இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை தீர்வு காண வேண்டும். அப்போதுதான் வெற்றிகரமாக நாம் நிறுவனத்தை செயல்படுத்த முடியும். இதற்கு அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இதை கேட்ட அனைத்து ஊழியர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு வேலைகளை வேகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. உடனே தவறுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் தீர்வும் தீர்க்கப்பட்டது. மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அந்த தலைவர். அந்த நிறுவனத்தின் தலைவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது. மிக சரியா 1 வருடம் கழிந்தது. கணக்குகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது. அடுத்த நாள் அந்த பெரியவர் சொன்ன அதே நாள் வந்தது. அந்த நிறுவனத்தின் தலைவர் விடியற் காலை அந்த பெரியவர் கொடுத்த 500 கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு சென்றார். சென்ற வருடம் அமர்ந்த அதே பெஞ்சில் போய் அமர்ந்தார். காலை நேரம் என்பதால் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது. சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த பெரியவரும் அவரை தாங்கி பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வருவது போல் தெரிந்தது. சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார். ஆனால் அந்த பெரியவரை காணவில்லை. உடனே அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த பெண்மணியிடம் சென்று, எங்கே அம்மா உங்க கூட வந்தவர் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி பதட்டத்துடன், உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த தலைவர், இல்லையம்மா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அதற்கு அந்த பெண்மணி, இல்லை ஐயா, அவர் மனநிலை சரியில்லாதவர், செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்று அந்த பெண்மணி கூறினார். இதை கேட்ட அந்த நிறுவன தலைவருக்கு ஒரு நிமிடம் பேச முடியவில்லை. பிறகு அந்த பெண்மணியும் அங்கிருந்து சென்று விட்டார். அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும், அதுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்று தன் மனதில் நினைத்தார் அந்த நிறுவனத்தின் தலைவர். இதுபோல் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். அப்போதுதான் நாம் அந்த செயலை நல்ல முறையில் செய்து முடிக்க முடியும், நம்முடைய வாழ்விலும் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.